படிக்கிற பிள்ளைகள் எந்த கல்லூரியில் படித்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு அறிவு என்பது வளரும். இதுல நம்ம எதுக்கு பெரிய யூனிவர்சிட்டி அங்க போனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம், அங்க போனா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய மாயைகளுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் இல்ல, சின்ன காலேஜ்ல படிச்சா கூட நன்றாக பெரிய அளவில் வருவதற்கு வாய்ப்பு என்பதும் உண்டு. இது எல்லாவற்றையுமே இவர்களுடைய ஜாதகமானது தீர்மானித்து விடும். ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இங்க பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டு காலங்களுக்கு இந்த குழந்தைகளுடைய மனநிலையானது அந்த தசாபுக்தியின் அடிப்படையிலே எப்படி இருக்கும், என்ன சப்ஜெக்ட் எடுத்தா இவர்களுக்கு சரியாக இருக்கும், இப்பயே அதிகமா செலவு பண்ணலாமா, அல்லது நம்ம பிஜிக்காக சேர்த்து வச்சுட்டு அந்த பிஜி பண்ணும்பொழுது நிறைய செலவு பண்ணலாமா, அல்லது இவர்கள் யூஜி முடிக்கும் பொழுதே இவர்களுக்கு வேலை கிடைத்து விடுமா, இவர்கள் எது சம்பந்தப்பட்ட வேலையை செய்வார்கள், அதற்கேற்றாற்போல் படிப்பினை எடுத்துக்கொண்டால் நல்லது தானே. அந்த இல்ல இந்த குழந்தை பிசினஸ் தான் பண்ண போறான்னு சொன்னா, ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு டிகிரி படிச்சுட்டா கூட போரும் தானே. அவன் என்ன பிசினஸ் பண்ண போறானோ அந்த பிசினஸுக்கு ஏற்றவாறு அவருடைய படிப்பை அமைத்துக் கொள்ளலாம் அல்லவா. ஆக நிச்சயமாக கல்லூரியிலே சேர்ப்பதற்கு முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகங்களை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு, அந்த மாதிரி குடும்ப ஜோதிடர்கிட்ட போகும்போது உங்க பிள்ளைகளையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டே போங்க. அவர்கள் நேரடியாக செல்லும் பொழுது இவன் நேரடியா பொய் பேசுறானா, இந்த குழந்தை பேரண்ட்ஸை ஏமாத்துறதுக்காக அல்லது பெருமைக்காக இப்படி சொல்கிறானா, அல்லது உண்மையிலேயே அவனுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறதா அப்படிங்கிறத அந்த ஜோதிடர் துல்லியமாகவே உங்களுக்கு சொல்லி விடுவார். உங்க பிள்ளையோட எழுத்தாப்புல சொல்லலைன்னா கூட அவர் அந்த பக்கம் கொஞ்சம் தனியா இருக்க சொல்லிட்டு கூட உங்க பிள்ளைக்கு இதுதான் வரும், இது வராது, இந்த தொழில் தான் அவருக்கு சரியாக இருக்கும், ஆக இந்த சப்ஜெக்ட்ல சேர்த்து விடுங்க அப்படிங்கிற ஒரு சரியான ஆலோசனையை ஜோதிடரால் உங்களுக்கு சொல்லிவிட முடியும்.